ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி 25 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் டிஎன்பிசியில் டிஃபிகல்ட் சம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அடுத்த 25 சம்ஸ் பார்க்க போகிறோம், பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஓகே பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 8 3/4 நீளமுள்ள ஒரு கம்பம் 5 சம பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அத்தகைய 3 பாகங்கள் நீளம் யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 8 3/4 சொல்லியிருக்காங்க. ஸோ 4 8s are 32 35. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 35 டிவைட் பை 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 5 சமபாகங்களா பிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், டிவைட் பை 5. ஸோ 5 இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னா 7 டிவைட் பை 4 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதுல 3 பாகங்கள் கேட்டிருக்காங்க. 3 பாகங்கள் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன வரும், 21 டிவைட் பை 4 வரும். ஸோ அப்போ 21 டிவைட் பை 4 அப்படின்னா இதெல்லாம் இது கேன்சல் பண்றீங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 டிவைட் பை 1/4. ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 5 1/4 இஸ் மை ஆன்சர். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்பளம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரிப்பீட்டட் சம்ஸ். ஓகேங்களா? அந்த நம்பர் வைஸ் ரிப்பீட்டட். ஓகே, அப்போ என்ன வரும்னா 0.6 மேலே ரிப்பீட்டட் ப்ளஸ் 0.3 மேலே ரிப்பீட்டட். ஓகேங்களா? இந்த ரிப்பீட்டட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6 டிவைட் பை 9 ப்ளஸ் 3 டிவைட் பை 9. இதான்ப்பா இதோட வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்னா 9 டிவைட் பை 9. ஸோ 9 டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, வெரி சிம்பிள் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3/5 அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்த நான் என்ன பண்ணுறோம்னா இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படின்னா பாருங்க 3 டிவைட் பை 4 ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை வித் 2 பண்ணிக்கிறேன். அப்போ 2 டிவைட் பை 4. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 டிவைட் பை 4 கிடைக்கும். கரெக்டாக மேலே இருக்க நியூமரேட்டர் ஆட் பண்ணனால 5 டிவைட் பை 4 கிடைச்சிருச்சு. அடுத்தது இங்கே மைனஸ் வச்சுக்கிறேன். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 1 2 சார் 2 2 + 1 3/2. ஓகேங்களா? அப்போ 3/2ங்கிறத இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன் 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 6 டிவைட் பை 4 மைனஸ் 5 டிவைட் பை 4. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 டிவைட் பை 4 வரும். ஸோ அப்போ அந்த ஹோல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை 4 இருக்கும். இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இதை ஃபர்ஸ்ட் அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 8 9/4. ஓகேங்களா? 9/4 மைனஸ் 1 டிவைட் பை 4. இப்போ இதுலேருந்து இதை எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 8 டிவைட் பை 4. 8 டிவைட் பை 4 அப்படின்னு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 2 வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மொத்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாருங்கள் என்ன வரும் 35 15 ப்ளஸ் ஒரு 3 வந்து 18 டிவைட் பை 5. ஓகேங்களா? இந்த 2ஆல் இதை வர டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 டிவைட் பை 5. 9 டிவைட் பை 5 அடிச்சிங்க அப்படின்னா 1 4/5. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 1 4/5. ஸோ மை ஆன்சர் இஸ் ஆ. ஒரு தொட்டியில் 2/5 பங்கு தண்ணீர் உள்ளது. இன்னும் 60 லிட்டர் சேர்த்தால் தொட்டியில் 3/5 நிரப்பப்படுகிறது எனில் தொட்டியின் மொத்த கொள்ளளவு என்ன சொல்றாங்க. ஒரு தொட்டியில் என்ன இருக்குன்னா 2/5 பங்கு தண்ணீர் உள்ளது. இன்னும் 60 லிட்டர் சேர்த்தால் தொட்டி 3/5 நிரப்பப்படுது. அதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 2/5 தான்ப்பா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 60 இன்க்ரீஸ் பண்றதுனால 3/5 மாறுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 1/5ங்கிறது 60. கரெக்டா? அப்போ 1ங்கிறது என்ன அப்படின்னா 60, 5ங்கிறது என்ன, அவ்வளவுதான் கொஸ்டின் பா. ஓகேங்களா? அப்ப 60 டிவைட் பை 5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 300. ஸோ ஆன்சர் வந்து 300. போர்ட் மாஸ் ரூலை மறந்துடாதீங்க, அதை பக்காவாக யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 டிவைட் பை 4 மைனஸ் 16. 9 டிவைட் பை 16 மைனஸ் 1 டிவைட் பை 16. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டிவைட் பை 16. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டிவைட் பை 2 வரும். ஓகேங்களா? இந்த வேல்யூ 1 டிவைட் பை 2. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். 3/4 மைனஸ் 1/4. இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டிவைட் பை 4. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. ஓகேங்களா? ஸோ 1/2 டிவைட் பை 1/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ என்னது 1 இஸ் மை ஆன்சர். ஸோ ஏ இஸ் மை ஆன்சர். ஓகே, அடுத்து வர்க்கமூலம் மிக கடினமான சர்ஜன் டஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க எனில் இங்கே பாருங்க √3 + √2 டிவைட் பை √3 மைனஸ் √2 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்கப்பா, இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த 2 வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சப்ஜெக்ட் பண்ணி போட போகிறோம். எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்களே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டலாம். அது எப்படின்னா a + b + 2 √of a into b. ஓகேங்களா? இந்த வேலைக்கு நீ கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது 2 எடுக்க போகிறோம். எது 2 எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ a + b இருக்கா. a + b அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 + 2. இந்த இது பாருங்க, இதுலேயே வந்து என்ன இருக்குது, இது 3 இது +2. ஓகேங்களா? இது 2 மட்டும் ஆட் பண்ணாவே போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது 2 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 2
ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 5 வரும். அடுத்த இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ என்ன இருக்குது 2 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை வித்து 1.414. ஓகே, இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது பண்ணிடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1732 மல்டிப்ளை வித்து 1414. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 8 2 9 6. ஓகே, அடுத்தது வந்து 2 3 7 1. நெக்ஸ்ட் வந்து 8 2 9 6. ஓகே, 2 3 7 1. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 8 டைம்ஸு 4 2 4 டைம்ஸு கேரி ஃபார்வர்டு 0 கேரி ஃபார்வர்ட் 9 4 4 2. ஓகே, இப்போ இது வருது. ஓகேங்களா, இன்ட்டு என்ன பண்ணோம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு 16 கேரி ஃபார்வர்டு 16 + 9. ஓகே 0. ஓகே, அப்படி வந்துடும். 9 8 18 கேரி ஃபார்வர்டு 1. ஸோ 8 அடுத்தது 8 அடுத்தது 4. அப்போ என்ன வருது அப்படின்னா 4.88 வருது. அப்போ 4.889 வருது. இதோட என்ன பண்ண போறீங்கன்னா ப்ளஸ் 5 ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா வரும் உங்களுக்குன்னா 9.889. ஓகேங்களா, 9.889 எங்கே இருக்குது நியரஸ்ட்டாக. ஓகேங்களா, ஸோ ஏ இஸ் மை ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அப்போ எப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவில் மிஸ் ஆகும். ஏன்னா சில ஃப்ராக்ஷன் வேல்யூ நான் இங்கே விட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த வேல்யூ பக்காவாக வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எது ஸ்பீடாக வருமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது என்ன சொல்லுங்க, ரூட் ஆஃப் ஹோல் ப்ராக்கெட் 7 + 4√3. ஸோ அது அன்றைக்கே நம்ம இந்த போன சம்மில் நம்ம பார்த்து தான் x + y ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா x² + y² + 2xy அந்த ஃபார்மெட்டில் வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, இங்கே 2xy இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 வருது அப்படிங்கிற நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். என்ன அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 + 3 வந்து 4 + 3 வந்து 7 வருது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ 7 வருதுங்கிறனால நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 + √3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2 + √3. த ஆன்சர் இஸ் சேம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது √2 எடுக்கிறோம், இதையும் √2 எடுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, √2 எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 2 + √3. இந்த வேல்யூ தான் இந்த 7 வருது. ஸோ இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாவே போதும், வந்துடும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். √5 √3. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து என்ன பண்ண போகிறோம், காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். ஸோ காஞ்சுகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பாருங்க, இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னா √5 - √3 / √5 + √3 ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அகைன் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி √5 + √3 அகைன் டிவைட் பை √5 - √3. ஓகேங்களா, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். காம்பினேஷன் வந்து என்னன்னா √A - √B டிவைட் பை √A + √B. Then after plus √A + √B டிவைட் பை √A - √B. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் 2A + B டிவைட் பை A - B. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலா என்ன இருக்கும் 2 5 + 3 டிவைட் பை 5 - 3. ஓகேங்களா, இது பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரி ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். 2 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் வேல்யூ 8. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஓகே, ஸோ கியூப் ரூட் கேட்டிருக்காங்கப்பா. கியூப் ரூட் என்னது 64ஓட கியூப் ரூட் என்னது 4. அதே மாதிரி 27 கியூப் ரூட் 3A டிவைட் பை 8ஓட கியூப் ரூட் வந்து உங்களுக்கு 2. ஸோ இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணிங்க 2 × 3 = 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ x = இந்த ஃபாலோவிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க, y = இந்த ஃபாலோவிங் வேல்யூ எனில் x² + y² என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலேட் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ a + b a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட் தான். ஓகேங்களா, அழகாக நீட்டாக நறுக்குன்னு போடலாம். எப்படின்னு போடலாம்னு பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர். இதுதான் x y, இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு a² + b². இந்த ஃபார்முலா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க 2 இன்ட்டு ஓகேங்களா √3 ஹோல் ஸ்கொயர் + √2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ 2 எடுத்துக்குவீங்க 3 + 2. ஸோ 2 × 5. ஸோ ஆன்சர் வந்து 10. ஓகே, இ 36. சேம் இதே தான் நம்ம அங்கே ஃபாலோ பண்ணதான் என்ன பண்ணுவோம், ரூட் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, இங்கே 2 இருக்குது, இங்கே இது 3 வந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா 2 + 3 5 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கான்செப்டை நீங்கள் எடுக்கணும். அப்படி கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா √3 +
ரூட் 2 ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 2ங்கிறத இங்கே என்ன இருக்குது, 5 காம்பினேஷன் வருது. ஸோ அதனால் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 வந்து நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாட்டில் வந்துடும், நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ஃபார்முலாவில் தான் ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுதான் இதோட வேல்யூ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது சப்ஜெக்ட் ஆனிச்சுனாவே போதும். ஓகே, ஹெட்டரோரேஷனல் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேங்களா. அதாவது தலைக்கீழி ஓகேங்களா, காஞ்சிகேட் எடுக்கணும். 3 ரூட் ஆஃப் 2 ரூட் 3 மைனஸ் ரூட் 5 ஓகேங்களா. இதை காஞ்சிகேட் எடுங்க, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் எடுத்துக்கணும். 2 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 5 டிவைட் பை 2 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 5 ஓகேங்களா. ஸோ அப்போ காஞ்சிகேட் எடுத்தாச்சு, மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 6 ரூட் 3 ப்ளஸ் 3 ரூட் 5 டிவைட் பை 12 மைனஸ் 5 ஓகே. ஏன்னா இது ரெண்டு என்னது, a ப்ளஸ் பி a மைனஸ் பி அந்த ஃபார்முலேட்டில் வந்துடும். அதனால் 12 மைனஸ் 5. ஸோ அதனால் 6 ரூட் 3 ப்ளஸ் 3 ரூட் 5 டிவைட் பை 7. இது எங்கே இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இஸ் மை ஆன்சர். ஓகே, 38க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 3 வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732 எனில் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 27 டிவைட் பை ரூட் 3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதை என்ன பண்ணலாம், புட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது எப்படியே புட் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4 இன்ட்டு 3 எடுக்கலாம். 4 இன்ட்டு 3 எடுத்துனா 2 ரூட் 3 அப்படின்னு வெளில எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதை எப்படி வெளில எடுக்கலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 3 எடுக்கலாம். 9 இன்ட்டு 3னா 3 ரூட் 3 அப்படின்னு வெளில எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரூட் 3 இங்கே இருக்குது. ஸோ இந்த ரூட் 3யை இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ என்னவா இருக்கும்னா 5 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 5 ஓகேங்களா. தேவையில்லாமல் இது எல்லாத்தையும் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் பக்கா கூட வரும். ஓகே, அடுத்தது 37 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க, டிவைடட் இல்லை மல்டிப்ளை பை. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பை எடுத்திருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸு மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இந்த காஞ்சிகேட் எடுக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ புட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வேல்யூ என்னப்பா அப்படின்னா வேல்யூ வந்து 2 நான் புட் பண்ணுறேன் ஓகேங்களா. வேல்யூ 2 புட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2 ப்ளஸ் ரூட் 3 ஓகேங்களா. ஏன்னா இங்கே 2 பண்ணுவீங்க 4 ஸ்கொயராக இருக்கும், 4 ஸ்கொயர் மைனஸ் 1 ரூட் 3 ஓகேங்களா. சரி, அடுத்து என்னது மல்டிப்ளை பண்ணுவீங்க, இன்னொன்று மல்டிப்ளை பண்ணுவீங்க 2 மைனஸ் ரூட் 3 ஓகேங்களா. அப்போ இது எப்படி இருக்குன்னா a ப்ளஸ் பி மல்டிப்ளை வித் a மைனஸ் பி இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகே. a ஸ்கொயர் அப்படின்னா என்னது 2 ஸ்கொயர் பண்ணணும், பி ஸ்கொயர் என்னது ரூட் 3 ஸ்கொயர் பண்ணணும் ஓகேங்களா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஒரு 11 வந்துச்சுன்னா என்னது 6 5 வரப்போகுது ஓகேங்களா. இதுவும் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ் வந்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இங்கே பாருங்க இந்த இது என்ன இருக்கு 6 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2xy வருது, 2xy வருது. இது வந்து 11க்கு 6ஐயும் ப்ளஸ் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 11 வரும். ஸோ இந்த கான்செப்ட் காம்பினேஷனில் இருந்துச்சுனாவே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 6 அந்த இதை எடுத்துக்கலாம், 6 5ன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இன்டர்வல் ஆப்ரேட்டருக்கு மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இதை எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் 5. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. டிஎன்பிசியில் அதிகமாக உட்காந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. சரி, இந்த சம் பாருங்க, அடுக்கு குறியீடு மிக கடினம் இன்டிஜர் டஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எப்போதுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், வேல்யூ புட் பண்ணிடணும். வேல்யூ என்னது 1 எல்லாத்துக்கும் புட் பண்ணிடுங்க. என்னத்துக்கு புட் பண்ணலாம் அப்படின்னா ஏக்கு 1, பிக்கு 1, சிக்கு 1 ஓகேங்களா. எல்லாத்துக்கும் 1 புட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வேல்யூ 1, அடுத்தது வேல்யூ என்னது இங்கேயும் 1 0 ஆயிரும். ஸோ அதனால் இதுவும் வந்து 1 ஆகும். ஸோ அதனால் இதுவும் 1, இது 0, அதனால் இங்கேயும் 1, ஸோ அதுவும் 1. ஸோ 1 × 1 × 1 ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க 42 கொஸ்டின்ஸு 2 the power of x ப்ளஸ் ஈக்குவல் டு 4 the power of y ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ என்ன இருந்தால் 32 வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. அது பண்ணாதான் எனில் x + y என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன்,
டூ த பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ த பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல இது 2 வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது ரெண்டும் என்னன்னா, இது பாருங்களேன், டூ த பவர் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டூ த பவர் ஆஃப் 2y ஈக்குவல் டு 32. அப்போ டூ த பவர் ஆஃப் 5 இருந்தால் தானப்பா 32. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்னா 5 வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. கரெக்டாக? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. அடுத்தது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா கண்டுபிடிக்கணும், இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா, டேரெக்டாக என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியாது. அப்போ மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3y ஈக்குவல் டு 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. கரெக்டாக? அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இப்போ இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க, 3e + 1 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 4 வரும். ஓகே, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் வரும், இல்லைனா ஆன்சர் வராது. ஓகே, அடுத்தது பாருங்கள், கீழே இருக்க பேஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா 81, 81, 81 இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா 3/4 மல்டிப்ளை வித் 1/4 பவரில் இருக்கிறது. ஓகேங்களா? டிவைடட் பை 1/2. அப்போ என்ன பண்ணணும், 3/4 ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/2. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2/2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி மாறும்னா இப்படி வரும். 3/4 ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்னென்ன இருக்குது உங்களுக்கு, 3/4 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 81 3/4 பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் 4 ரூட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இதையும் கேன்சல் பண்ணுறீங்க. அப்படி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரூட் வரும். ஓகேங்களா? ரூட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். ஸோ 9 தான் ஆன்சர். ஸோ இ இஸ் ஆன்சர். ஓகே, 44. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, a the power of 1 வேல்யூ புட் பண்ணோம். a the power of 1 ஈக்குவல் டு b, b the power of 1 ஈக்குவல் டு c, c the power of 1 ஈக்குவல் டு a. அப்படி இருந்துச்சு அப்படின்னா x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z 1:1:1. ஸோ ஆப்வியஸ்லி வர்ற வேல்யூ 1 தான். ஸோ ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பேஸ் எல்லாமே சேமு. அப்போ ப்ளஸ் பண்ணணும். 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/6. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6. ஸோ 6க்கு வந்து இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும், இது 1 டைம்ஸ் இருக்கும். ஸோ 5 6/6 ஈக்குவல் டு 1. ஸோ 2 the power of 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ அடுத்தது பாருங்கள், 9 the power of x 9 the power of 2 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், 9 the power of x ப்ளஸ் ஓகே சாரி மல்டிப்ளை வித் 9 the power of 2 ஈக்குவல் டு 240 ப்ளஸ் 9x. ஓகேங்களா? இதானே இந்த வேல்யூ தானே வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி வெளில எடுத்துக்கலாம். 9 the power of x மல்டிப்ளை வித் 9 the power of 2 மைனஸ் 9 the power of x ஈக்குவல் டு 240 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 9 the power of x வெளில எடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, 9 the power of x வெளில எடுத்திங்கன்னா 9 the power of 2 மைனஸ் 1 வந்துடும் ஈக்குவல் டு 240 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 9 the power of x இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 9 the power of 2 மைனஸ் 1 அப்படின்னா 80 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 80 வரும். 9x 80 ஈக்குவல் டு 240. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது பண்ண போகிறோம். 80 அங்கிட்டு போகும். 80 அங்கிட்டு போணுச்சு அப்படின்னா நான் வரும் டிவைடில் போகும். ஓகேங்களா? 80 அங்கிட்டு போணுச்சுன்னா டிவைடில் வரும். டிவைடில் போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 9 the power of x ஈக்குவல் டு 3. அப்போ 3 அப்படின்னா x 1/2. கரெக்டாக? இப்போ x ஈக்குவல் டு 1/2. ஏன்னா ரூட் எடுத்தால் தானே 3 வரும். அப்போ இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது 9 1/x அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ 1/2ன்னு இருந்தால் தான் என்ன வரும், எக்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1/2. ஓகே, 47th கொஸ்டின் பாருங்கள். 256 1/4 அதானே, 256 1/4 மல்டிப்ளை வித்து ஓகேங்களா 256 இது எதுங்கிட்டிங்கன்னா 9/100. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 256 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்து 0 1/4 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1/6 ப்ளஸ் 1/4 25 வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 வரும்.
ஸோ அப்போ இது டோட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு 25 ஓகேங்களா, அதுதான் இப்படி போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படின்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஓகேங்களா, இதுதான் வந்து 1/4. ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து 4. இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0 1/6 அப்புறமேட்டுக்கு 0.09 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 வரும், 0.25 வரும். ஸோ ஆப்வியஸ்லி 1/4 தான் இதோட வேல்யூ. அப்போ 256 1/4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் ஃபோர்த்து ரூட் ஆஃப் ஓகேங்களா, அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 4. ஓகே, ஸோ 5 3x ஈக்குவல் டு 25x + 5 டிவைடட் பை 125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி எழுதிக்கலாம், 5 3x ஈக்குவல் டு 5 போட்டுக்கோங்க, ஏன்னா மேலே ஸ்கொயர் கொண்டு போகிறோம். அப்போ 2x + 2 ஓகேங்களா. அடுத்தது டிவைடட் பை 5 கியூப் ஓகேங்களா, மேலே பவர் 3 ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னா 3x ஈக்குவல் டு 2x - 2 - 3 ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. இந்த 2x இங்கிட்டு போகும், ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா 6x ஆகும். ஸோ 2x + இங்கிட்டு போகும், அப்படி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு x வரும். x ஈக்குவல் டு ஓகேங்களா. அடுத்த மீதி என்ன இருக்குது, -2 இருக்குது, இங்கே -3 இருக்குது ஓகேங்களா. ஸோ -2 - 3 -1 ஓகேங்களா, -1 தான் ஆன்சர். ஸோ x ஈக்குவல் டு -1. ஓகே, 3n பவர் n + 9 + n + 27n அப்படின்னு இருக்குன்னா கண்ணை முடிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த ஃபார்ம் தான் n + 2n + 2 ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 3n + 2 - 3n. ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்குது, இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணி தான் இதை கொண்டு வரோம். இது புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 3 பேஸாக இருக்கா, அப்போ இதையும் 3 பேஸாக மாற்றணும். அப்போ 3 பேஸாக மாற்றுறீங்க அப்படின்னா என்ன வரும்னா 3n இருக்கா வச்சுக்கோங்க, இதையும் 3 ஸ்கொயராக, அப்போ 2n + 2 ஓகேங்களா, டிவைடட் பை 3 கியூப் 3n ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அப்படின்னா என்னது, n + 2n + 2 - 3n ஓகேங்களா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும் கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2n இருக்குது, இங்கே n இருக்குது, இங்கே என்ன இருக்குது -3n இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ அதுங்க நீங்கள் அப்படின்னா இங்கே என்ன வருது, 2 வருது. அப்போ 3 என்ன அப்படின்னு கேட்பாங்க. 3 வந்து 9. ஸோ 50th கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா. எல்லா அதுக்கும் என்ன பண்ண போகிறீங்க, சப்ஜெக்ட் 1 தான் ஓகேங்களா. a = 1, a = 1னா 1^1 1^1 அப்போ a வந்துடும் ஓகேங்களா. b (1), a (1), m(1) இது எல்லாமே என்ன இருக்கும், 1 வந்துடும். அப்போ a (1) = a, b a(1) = அகெயின் a டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டஃபஸ்ட் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.